பூக்கள் பற்றிய தகவல். யாரோ ஒருத்தியின் நடனம், கொஞ்சம் சரித்திரம், கொஞ்சம் தரிசனம். இந்த பெயர்களை எல்லாம் எங்கோ கேட்டது போல் இருக்கிறதா? ஈராயிர குழவிகள் ஞாபகம் வருகிறதா? யார் என்று தெரிகிறதா? கவிஞர் மகுடேஸ்வரன் ஐயா அவர்களுடைய மாணவர் பாசறை, கவிஞர் மகுடேஸ்வரன் மாணவர் பாசறை அமைப்பினர் இங்கே இருக்கின்றனர். அந்த மாணவர் பாசறை வழங்கும் ஒரு விளையாட்டு போட்டி இப்பொழுது நடைபெற இருக்கிறது. இந்த அங்கத்தை வழிநடத்த மாணவர் பாசறையை சேர்ந்த அம்பிகா அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். அனைவருக்கும் அன்பு வணக்கம். தமிழ் பட்டிமன்ற கலைக்கழகத்தின் ஆதரவோடு கவிஞர் மகுடேஸ்வரன் மாணவர் பாசறை இணைந்து நடத்தும் சொல் தமிழ் சொல் போட்டிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். கவிஞர் மகுடேஸ்வரனிடம் தமிழ் இலக்கணம் பயின்று பயன்பெற்ற மாணவர்கள் இணைந்து ஆரம்பித்த ஒரு அமைப்பே மாணவர் பாசறை. இவ்வமைப்பு நற்றமிழ், செந்தமிழ், பிழையில்லா தமிழ், தனித்தமிழ் ஆகியனவற்றை நோக்கமாக கொண்டு தொடர்ந்து இயங்கி வருகிறது. அவ்வகையில் சொல் தமிழ் சொல் எனும் போட்டி அங்கத்தை இன்று இனிதே முன்னெடுக்கிறது. மாணவர் பாசறையிலிருந்து வரும் நான் அம்பிகா இந்த போட்டியை தொகுத்து வழங்க வந்துள்ளேன். இப்பொழுது நாம் இந்த போட்டி பற்றிய விதிமுறைகளை பார்ப்போம். திரையில் காட்டப்படும் பிற மொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை தங்கள் கைபேசியின் வழியாக பதிலளிக்க வேண்டும். மொத்தம் 20 கேள்விகள் கேட்கப்படும். ஒவ்வொரு கேள்விக்கும் 20 வினாடிகள் கொடுக்கப்படும். விரைவாகவும் சரியாகவும் பதிலளிப்பவருக்கு அதிக மதிப்பெண்கள் கொடுக்கப்படும். இப்போட்டியில் கலந்து கொள்ளும் போது உங்கள் கைபேசிக்கு அழைப்பு வந்தாலும் இணைய இணைப்பு திறனை பொறுத்தும் போட்டி திரையை விட்டு நீங்கள் வேறு திரைக்கு சென்றாலும் இப்போட்டியிலிருந்து தொழில்நுட்ப கோளாறு காரணமாக நீங்கள் வெளியேற்றப்படலாம். அப்படி தாங்கள் ஒரு கால் வெளியேற்றப்பட்டால் மீண்டும் வேறு பெயரில் நீங்கள் உள்நுழையலாம். ஏற்பாட்டு குழுவினரோ அவர்தம் குடும்பத்தினரோ இந்த போட்டியில் கலந்து கொள்ள முடியாது. இப்பொழுது இந்த போட்டியில் கலந்து கொள்ள நீங்கள் உங்கள் தொலைபேசியை எடுத்து திரையில் காட்டப்படும் விரைவு தகவல் குறியீட்டை வருடுங்கள். இந்த குறியீட்டை வருடுவதில் உங்களுக்கு ஏதேனும் இடையூறு இருந்தால் ப்ளூகேட் BLOOKET என்ற இணையதளத்திற்கு சென்று ஜாயின் கேம் எனும் பொத்தானை அழுத்தி உள் நுழையலாம். பதிமூன்று பேர் இணைந்துள்ளார்கள். 15 ஆகிறது. விரைவாக இணையுங்கள். இருபத்தி 23, 24. இன்னும் சில வினாடிகளில் சொல் தமிழ் சொல் போட்டி தொடங்கவிருக்கிறது. சொல்லுங்கள், வெல்லுங்கள். முதலில் வரும் 3 பரிசுகள் காத்திருக்கின்றன. அனைவரும் இணைந்து விட்டார். ஆரம்பிக்கலாம்.
ஆரம்பிச்சிடலாங்களா? அனைவரும் இணைந்து விட்டாச்சா? சரி, நம்ம போட்டியை ஆரம்பிச்சிடலாம். 5 4 3 2 1 போட்டி தொடங்கியது. இது உங்களுக்கான கேள்வி. ஆசம், மார்வெலஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? இயல்பு, நன்று, அழகிது அழகிது, நவரசம். இன்னும் 6 வினாடிகள் உள்ளன. 34 பேர் பதிலளிச்சுட்டாங்க. இணையான தமிழ் சொல் அழகிது அழகிது. 59 விழுக்காட்டு பதிலளிச்சிருக்கிறார்கள். முதலாவதாக வானதி பதிலளித்திருக்கிறார். அடுத்த கேள்வி, போஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? ஒய்யாரம், அழகு, தோன்றலில், ஆர். இன்னும் 10 வினாடிகள் உள்ளன. போஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தோன்றலில். தோன்றலில். யார் முதல்ல பதில் சொல்லியிருக்கான்னு பார்க்கலாம். ஆர், மிஸ்டர் ஆர். ஓ, மிஸ்ஸஸ் ஆர். ஸ்ருதி இரண்டாவது பதில் சொல்லியிருக்கிறாங்க. நபி, ரகு. அடுத்த கேள்வி, மன்னிக்கவும் என்று பயன்படுத்துகின்ற உருது சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். கோபிக்காதே, சாரி, பொறுத்தருக, இகழ்ச்சி. இன்னும் 8 வினாடிகள் உள்ளன. அடுத்தடுத்த நிலையில் உள்ளவர்களும் தொடர்ந்து முயலுங்கள், நீங்கள் முன்னிலைக்கு வர முடியும். இணையான தமிழ் சொல் பொறுத்தருக. நபி முதலில் பதிலளித்திருக்கிறார். இந்த கேள்விக்கு முதலிடத்தை பிடிக்கிறார் ஆர், மிஸ்ஸஸ் ஆர். உலோகம், மெட்டல் என்ற வட சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? கருவி, செம்பு, இரும்பு, மாழை. இன்னும் 10 வினாடிகள். உலோகம் என்ற வட சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் மாழை. மாழை. வாழ்த்துகள். அண்ணா முதல்ல பதில் சொல்லியிருக்கிறாங்க. சீதா இரண்டாவது பதில் சொல்லியிருக்கிறாங்க. மதிப்பெண் அடிப்படையில முதல்ல வர்றவங்க மாறுவாங்க. சுவாரஸ்யம் என்ற வட சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? ஆர்வமற்ற, இனிமை, செம்மை, கலிநயம். இன்னும் 8 வினாடிகள் இருக்கின்றன. சுவாரஸ்யம் என்ற வட சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் கலிநயம். கலிநயம். ரகு முதலில் பதில் சொல்லி இருக்கிறாங்க. எஸ்என், வெற்றி, கேஎம், காஸ். அடுத்தடுத்த நிலையில் இருக்கிறவங்க தொடர்ந்து முயலுங்கள், உங்களால் முன்னணியில் வர முடியும். முன்னிலைக்கு வர தொடர்ந்து முயலுங்கள். இன்னும் 14 கேள்விகள் இருக்கின்றன. ஷாப்பிங் மால் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? கடைகள், பன்மாட கடையகம், மால், ஷாப்பிங் சென்டர். ஷாப்பிங் மால் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பன்மாட கடையகம். பன்மாட கடையகம். நிறைய பேருக்கு பதில் தெரிஞ்சிருக்கு. வாழ்த்துக்கள், சிறப்பு. வெற்றி முதலில் பதில் அளித்திருக்கிறார். முதலிடத்தில் வெற்றி இருக்கிறார். வாழ்த்துக்கள். வெற்றிக்கு தான் வெற்றி போல் தெரிகிறது. அடுத்த கேள்வி, ஹல்வா என்று பயன்படுத்துகின்ற அரபு சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். இனிப்புக்கூழ், அசோகா, இன்களி, அல்வா. ஹல்வா என்ற
என்று பயன்படுத்துகின்ற அரபு சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். இணையான தமிழ் சொல் இன்களி. இன்களி. முதலில் பதில் அளித்திருக்கிறார் நபி, இரண்டாவது கேஎம், மூன்றாவது ரஃபு, எஸ்எஸ், ரவி. இப்போதைக்கு முன்னணியில் இருப்பவரை காட்டல, தெரியல. அடுத்த கேள்வி, ரீல்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? வெள்ளித்திரை, படம், குற்றொளி, சின்னத்திரை. வெள்ளித்திரை, படம், குற்றொளி, சின்னத்திரை. ரீல்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். இணையான தமிழ் சொல் குற்றொளி. குற்றொளி. 63 விழுக்காட்டினர் பதிலளித்திருக்கின்றனர். வாழ்த்துகள், வெற்றி வாழ்த்துகள். காப்ஸ், எஸ்எஸ், கேஎம், ரகு. அடுத்தடுத்த நிலையில் இருக்கிறவங்க தொடர்ந்து முயல்கள். இன்னும் 12 கேள்விகள் இருக்கின்றன. அடுத்த கேள்வி, இன்பாக்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? உள்ளஞ்சல், அஞ்சல், வெளியஞ்சல், மின்னஞ்சல். உள்ளஞ்சல், அஞ்சல், வெளியஞ்சல், மின்னஞ்சல். இன்பாக்ஸ். இணையான தமிழ் சொல் உள்ளஞ்சல். வாழ்த்துகள், பதிலளித்தவர்களுக்கு வாழ்த்துகள். நபி முதலில் பதிலளித்திருக்கிறார். கேஎம் முன்னிலையில் இருக்கிறார். கேஎம் வாழ்த்துக்கள். அடுத்தடுத்த நிலையில் உள்ளவர்கள் தொடர்ந்து முயலுங்கள். அடுத்த கேள்வி, செல்ஃபி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? படம், போட்டோ, செல்ஃபி, என் படம். விரைவாக பதிலளியுங்கள், அதிக மதிப்பெண்களை பெற முடியும். செல்ஃபி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தற்படம். இன்னும் 10 கேள்விகள் இருக்கின்றன. முதலாவதாக பதில் அளித்திருக்கிறார் நபி. முதலிடத்தில் இருப்பவர் இப்போதைக்கு இருவர் இருக்கிறார்களா? இல்லை, கேஎம். கேஎம் இருக்கிறார். அடுத்த கேள்வி, டோன்ட் வரி என்ற ஆங்கில சொற்றொடருக்கு இணையான தமிழ் சொல் என்ன? மறந்துவிடு, கவலர்க்க, கவலைப்படு, வருத்தப்படு. இன்னும் 6 வினாடிகள் இருக்கின்றன. டோன்ட் வரி என்ற ஆங்கில சொற்றொடருக்கு இணையான தமிழ் சொல் கவலர்க்க. கவலர்க்க. அடுத்த கேள்வி, முதலில் பதில் அளித்திருக்கிறார் நபி. வெற்றி, ரவி, காப்ஸ், பாலா. மற்ற பெயர்கள் முன்னணியில் வர வேண்டும் என்றால் விரைவாக பதிலளிக்க வேண்டும். முயலலாம். இன்னும் நிறைய கேள்விகள் இருக்கின்றன. இன்னும் 8 கேள்விகள் இருக்கின்றன. அடுத்த கேள்வி, பிஸ்கட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தட்டை, மார்ச்சில், பிஸ்கெட், ரொட்டி. தட்டை, மார்ச்சில், பிஸ்கெட், ரொட்டி. இன்னும் 5 வினாடிகள் இருக்கின்றன. பிஸ்கெட் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் மார்ச்சில். மார்ச்சில். சிறப்பு. 50 விழுக்காட்டினர் பதிலளித்துள்ளனர். வானதி முதலில் பதிலளித்திருக்கிறார். அண்ணா, பாலா, ஸ்ரீ சுதர்ஷன், ரவி. வாழ்த்துகள். கேஎம் முன்னிலையில் தொடர்ந்து இருந்து வருகிறார். வாழ்த்துக்கள் கேஎம். அடுத்த கேள்வி, பிராண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? பிராண்ட், விற்பெயர், பொருள், விளம்பரம். பிராண்ட், விற்பெயர், பொருள், விளம்பரம். விளம்பரம். இணையான தமிழ் சொல் விற்பெயர். வாழ்த்துகள். 67 விழுக்காட்டினர் பதிலளித்துள்ளீர்கள். சிறப்பு. முதலில் ரவி பதிலளித்திருக்கிறார். முதலிடத்தில் இருப்பவர் இப்போதைக்கு கேஎம். வெற்றி, பாலா. வெற்றி. டெலிவரி என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? சேர்ப்பனை, சேர்க்கை, வருகை, விநியோகம். சேர்ப்பனை, சேர்க்கை, வருகை, விநியோகம்.
டெலிவரி என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் சேர்ப்பனை. சேர்ப்பனை. 48 விழுக்காட்டுகள் பதிலளித்திருக்கின்றன. வாழ்த்துக்கள். வெற்றி வெற்றி வெற்றி. விதிகள்ல சொல்லியிருக்கிறோம். சரி, வெற்றி ரகுபாலா. மகிழ்ச்சி. அடுத்த கேள்வி, 2K kids என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? 2000 குழந்தைகள், குழந்தைகள், 2000 குழவிகள், கிட்ஸ். 2000 குழந்தைகள், குழந்தைகள், 2000 குழவியர், கிட்ஸ். இணையான தமிழ் சொல் 2000 குழவியர். குழவி என்றால் குழந்தை. 2000 குழவியர். முதலில் பதிலளித்திருக்கிறார் அண்ணா, வானதி, KM, ரகு, வெற்றி. வாழ்த்துகள். முதல் இடத்தில் இருக்கிறார் KM. அடுத்த கேள்வி பார்ப்போம். 16வது கேள்வி. இன்னும் 4 கேள்விகள் இருக்கின்றன. குலாப் ஜாமுன் என்ற வட சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? பாகூரி குண்டு, ஜாமுன், இனிப்பு, உருண்டை. பாகூரி குண்டு, ஜாமுன், இனிப்பு, உருண்டை. குலாப் ஜாமுன் என்ற சொல் வட சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் பாகூரி குண்டு. பாகு என்றால் இந்த சிறப்புன்னு சொல்லுவோம், அது பாகூரி குண்டு. முதலில் பதிலளித்திருக்கிறார் காப்ஸ், சீதா, அண்ணா, வெற்றி, KM. வாழ்த்துகள். முதலிடத்தில் தொடர்ந்து KM இருந்து வருகிறார். தொடர்ந்து முயலுங்கள். இன்னும் 3 கேள்விகள் இருக்கின்றன. புஃபே என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? தன்னிடும் முறை, புஃபே, சிற்றுண்டி, சாப்பாடு. தன்னிடும் முறை, புஃபே, சிற்றுண்டி, சாப்பாடு. புஃபே என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் தன்னிடும் முறை. தன்னிடும் முறை. வாழ்த்துகள். 65 விழுக்காட்டினர் பதில் சொல்லி இருக்கிறாங்க. கலா முதலில் பதில் சொல்லி இருக்கிறார். காப்ஸ், வெற்றி, சீதா, அண்ணா. வாழ்த்துகள். அடுத்த கேள்வி, 18வது கேள்வி. போரிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? போரிங், தூக்கம், களிக்கேடு, எரிச்சல். போரிங், தூக்கம், களிக்கேடு, எரிச்சல். போரிங் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல், இணையான தமிழ் சொல் களிக்கேடு. 65 விழுக்காட்டினர் பதிலளித்திருக்கின்றனர். வாழ்த்துகள். முதலில் பதிலளித்திருக்கிறார் காப்ஸ். தொடர்ந்து முன்னிலையில் இருந்து வருகிறார். இல்ல, வெற்றி. வெற்றி முன்னணியில் இருக்கிறார். அடுத்த கேள்வி, ஐ மிஸ் யூ என்ற ஆங்கில சொற்றொடருக்கு இணையான தமிழ் சொற்றொடர் என்ன? பிரிவுழல்கிறேன், மிஸ் பண்றேன், பிரிவு, வருந்துகிறேன். வருந்துகிறேன், பிரிவு, மிஸ் பண்றேன், பிரிவுழல்கிறேன். ஐ மிஸ் யூ என்ற ஆங்கில சொற்றொடருக்கு இணையான தமிழ் சொற்றொடர், இணையான சொற்றொடர் பிரிவுழல்கிறேன். 64 விழுக்காட்டினர் பதிலளித்திருக்கின்றனர். வாழ்த்துகள். SS முதலில் பதிலளித்திருக்கிறார். ரஷன், அண்ணா, SN, சீதா முதலில் வெற்றி இருக்கிறார். வாழ்த்துகள். அடுத்த கேள்வி, நிறைவான கேள்வி, இறுதி கேள்விக்கு யாரு முதல்ல பதிலளிக்கிறான்னு பார்க்கலாம். பேட்ரோல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் என்ன? காவுலா, ரோந்து, பாதுகாப்பு சோதனை, போலீஸ் பாதுகாப்பு. காவுலா, ரோந்து, பாதுகாப்பு சோதனை, போலீஸ் பாதுகாப்பு. பேட்ரோல் என்ற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் காவுலா. காவுலா. முதல் பதில் சொல்லி இருக்கு. வெற்றியாளர்கள் இதோ வெற்றியாளர்கள். 3ஆம் இடத்தில் ரகு, 2ஆம் இடத்தை பிடித்திருப்பவர் KM, முதல் இடத்தை பிடித்தவர் வெற்றி. வாழ்த்துகள். வாழ்த்துகள். இம்மூவருக்கும் வாழ்த்துகள். வெற்றி பெற்ற இம்மூவரையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம்.
யாராவது நான்காவதுன்னு சொல்லி உங்களோட திரையில தெரிஞ்சதா? உங்க இடம் வந்து நான்காவது இடம் என்று தெரிஞ்சதா? தெரிஞ்சா சொல்லுங்க, அது யாருன்னு. சரி, இல்ல உங்க பாத்துருந்தீங்கன்னா சொல்லுங்க. வாங்க. இவர்களுக்கு பரிசு வழங்க தமிழ் பட்டிமன்ற கலைக்கழகத்தின் தலைவர் திரு ரஜித் ஐயா அவர்களையும், ஆசிரியர் ஷரீப் ஐயா அவர்களையும், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ரசாக் அவர்களையும் மேடைக்கு அழைக்கிறோம். பரிசு வழங்குவதற்கு ஐயா. நன்றி. பரிசு பெற்ற மூவரும் பரிசு பெறலாம். இப்போது KM குந்தவை, அழகான பேர் குந்தவைன்னே நீங்க போட்டிருந்துருக்கலாம். சரி, போங்க. முதல் பரிசு வெற்றி, இரண்டாவது பரிசு KM, மூன்றாவது பரிசு ரகு, பாலா பெறவங்க. சரி, நீங்க குந்தவை இரண்டாவது பரிசு பெற்ற குந்தவை. இரண்டாவது பரிசு பெற்ற குந்தவை இப்போது பரிசை பெற்றுக் கொள்ளலாம். குந்தவை, வாழ்த்துக்கள் குந்தவை. குந்தவை, வாழ்த்துக்கள். மூன்றாவது பரிசு பெற்ற ராகு பரிசை பெற்றுக் கொள்ளுங்கள். வெற்றி, நீங்க எங்க மேடையில இருங்க, ஒரு குழு புகைப்படம் எடுத்துக் கொள்ளலாம். வெற்றி பெற்றவர்கள் அனைவரும் ஒரு குழு புகைப்படம். வாழ்த்துக்கள். மாணவர் பாசறை நண்பர்கள் அனைவரும் இங்கு இணைந்து கொள்ளலாம். இவர்களோடு ஒரு புகைப்படம் எடுத்துக் கொள்வோம். குழு புகைப்படம் எடுத்துக் கொள்ளலாம். பிரபாதேவி வருவாங்க. வாங்க மேல. பிரபா வெற்றி செல்வன் வாங்க. உங்கள் இருக்கையில் சென்று அமரலாம். நன்றி. இன்னொரு பேசுவது இப்போட்டி சிறப்பான போட்டி. நீங்கள் உங்கள் இருக்கையில் சென்று அமரலாம் ஐயா. நன்றி. நன்றி. இச்சிறப்பான போட்டி அங்கத்திற்கு வாய்ப்பளித்த தமிழ் பட்டிமன்ற கலைக்கழகத்தாருக்கு கவிஞர் மகுடேஸ்வரன் மாணவர் பாசறை சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போட்டியின் வழியில் நீங்கள் நன்றி ஐயா. நன்றி. இப்போட்டியின் வழி நீங்கள் அனைவரும் சில பெருமொழி சொற்களை அறிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். இவ்விழா தொடக்கத்தில் உங்களிடம் கொடுக்கப்பட்ட 100 கலை சொற்கள் அடங்கிய அட்டை மேலும் பல பெருமொழி சொற்களை உங்களுக்கு அறிமுகப்படுத்தும். கலைநயத்தோடு இப்போட்டியில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. தனித்தமிழ் மீது ஆர்வமுள்ளோர், தமிழ் கற்க விரும்புவோர் மாணவர் பாசறையை அணுகலாம். கைபேசி எண் அட்டையில் பின்புறம் கொடுக்கப்படும். தமிழரிடம் தமிழில் பேசுவோம், தமிழரிடம் தமிழில் பேசுவோம், பிற மொழி கலவாமல் தமிழிலேயே உரையாடுவோம். மீண்டும் சிறப்பான நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
எனக்கு இருக்கு. நான் எப்பவும் வாட்டர் பாட்டில் உள்ள வச்சிருப்பேன். குடிக்கல ஊற்றிக்கிட்டு